சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸில் எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு பரிசு தொகை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 crore ஒர்த்தான ஒரு வீடு. அந்த பரிசை உண்மையிலே ஜெயிக்கிறவங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி தான். அந்த அதிர்ஷ்டசாலி இப்போ யார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்குது. மோஸ்ட்லி அபிஷேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிட்டத்தட்ட ஒரு நெருக்கமாகவே இருக்குது டு த டைட்டில் வின்னர் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்ஷித் நிரூப், விஷ்ணுவர்தன், தன்வி வர்ஜா, அபிஷேகா, சுமன்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபினாலேக்கு நோக்கி போகிற இந்த 6 பேருமே ஒரு டிசர்விங்கான கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் மோக்ஷிதா கூட இந்த இந்த ரேஸில் வரக்கூடிய ஒரு டிசர்விங்கான கேண்டிடேட் அப்படின்னே சொல்லலாம். பட்டு மோக்ஷிதாவால் இந்த ஃபினாலே ரேஸில் வர முடியல. ஆனால் ஆரம்பத்துலேருந்து சுமன்ராஜ், வர்ஜா, தன்வி மாதிரி மோக்ஷிதாவும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பார்த்தா இவங்க 5 பேரை விட அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே பீக்கில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இன்றைக்கி அவங்களுக்கு நிறைய கான்சர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை பட வாய்ப்புகளே கிடச்சிருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். அவங்க இதில் பாடின ஒரு சில பாட்டுகளை கேட்டு விஜய் ஆண்டனி சாராக இருக்கட்டும், பாண்டியராஜன் சாராக இருக்கட்டும் எந்த அளவுக்கு அவங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி அபிஷேகா ஏன் இந்த டைட்டிலை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதில் இருக்கிற 6 பேருமே அந்தளவுக்கு வெல் செட்டில்டு, அப்புறம் ரிச்சான ஃபேமிலி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாத்த விடவும் அபிஷேகா ஃபேமிலி கொஞ்சம் புவர் ஃபேமிலி தான். ஆனால் அபிஷேகாவோட அம்மாவுக்காகவே அவங்க இந்த டைட்டிலை வின் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அபிஷேகாவோட அம்மா அவங்க கூட இந்த ஃபினாலே ரேஸ் வரைக்கும் அவ்வளோ ஈடு கொடுத்து ஓடினாங்க. நிறைய விஷயங்களை அபிஷேகாவை பற்றி ஷேர் பண்ணாங்க. நீங்கள் அபிஷேகாவை நான் இங்கே எதுவுமே தெரியாமல் கூட்டிகிட்டு வந்தேன், பட் நீங்கள் அவங்கள செதுக்கிட்டீங்க, நாங்கள் இங்கேருந்து போனாலும் எங்களுக்கு ஒரு நல்ல உங்களை பற்றின ஞாபகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜட்ஜஸையும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த குட்டீஸ், அப்புறம் அந்த செட்டையே ரொம்பவும் ஒரு மிகைப்படுத்தி பேசியிருந்தாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அபிஷேகா இருக்கட்டும், இல்லை மற்ற குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லை யார் இந்த டைட்டிலை வின் பண்ணாலும் ஒரு முக்கியமான விஷயமா இந்த பரிசு தொகை அப்படிங்கிறது பார்க்கப்படுது. இந்த 1 crore மதிப்புள்ள அந்த வீட்டில் எல்லா வசதிகளுமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய லக்ஸுரியான ஒரு வீடு அப்படின்னே சொல்லலாம். ஒரு தனியான ஒரு பங்களா அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த 1 crore வத்துள்ள இந்த வீடு நம்ம அபிஷேகா கிடைக்க போகுதா இல்லை மற்றவங்களுக்கு கிடைக்க போகுதா அப்படின்னு தெரில. மோஸ்ட்லி இந்த ரேஸில் வின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அபிஷேகாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஜட்ஜஸ் தங்களுடைய க்ளூஸை விட்டுட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அது நல்லாவே தெரிந்தது. இந்த டைட்டில் ரேஸில் அபிஷேகாவை புஷ் பண்ணி இந்த ரேஸ்க்குள்ளே கொண்டுட்டு வந்தது மெயின்லி ஸ்ரீனிவாஸ் சாராக தான் இருக்கணும். அப்போவே ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ்கோ இருக்கட்டும், இல்லை எஸ்பி சரண் சாராக இருக்கட்டும், 2 பேருக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்தது. ஏன்னா லாஸ்ட் ரவுண்டு இந்த உங்களுக்கு பிடிச்ச பாடலை பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சாய்ஸ்க்கே விட்டு ரொம்ப ஈஸி ஆக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைட்டில் வின் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா சரிகமபா டைட்டில் வின்னர் அப்படின்னா இது லைஃப்பில் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொண்டுட்டு கொடுக்கறதுக்கும் இருக்கும். அதனால் இது ஒரு முக்கியமான ஒரு இதாக பார்க்கப்படுது. இந்த ஒரு இம்பார்ட்டண்டான ரேஸில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வமான விஷயங்கள் தான் இதுக்கு மேலே சுறுசுறுப்பாக இருக்க போகுது. அதை தான் நம்ம இதுக்கு மேலே பார்க்க போகிறோம்.